திமுக என்ன 21 கட்சிகள் சேர்ந்து தான், கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து தான் அந்த வெற்றி. அவங்க தனிச்சு நின்று இந்த வெற்றி அடையலை. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று தான். அது புதிதாக வரக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலுமே கூட்டணிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை தான் வகிக்கும். விஜய் அவர்களே அரசியல்வாதியாக இன்னும் நாம் பார்க்க தொடங்கலை. ஏன்னா பேசினாதான் ஒரு பெயரோ கொடியோ அரசியல்வாதியாக மாற்றாது. அவருடைய உரை, அவருடைய அந்த விரிவான கொள்கை குறித்த விளக்கம், அந்த விளக்கம் மட்டும்தான் அவர் அரசியல்ல அடுத்த நிலைக்கு செல்வாரா அப்படிங்கிறத பற்றி நாம் பேச முடியும். இப்போ விஜய் அவர்களை ஒரு நடிகராகத்தான் பார்க்க முடியும். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது கார் ரேஸ் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் விவசாயிகள் அவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டு இருக்கிற நிலையில தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இருக்கணுமே தவிர, கார் ரேஸ் நடத்தினா மேம்பாடு அடையும். என்ன சென்னைக்கு என்ன குறைச்சல் எங்க தெரியல. அது ஒரு கட்சியிலோட சின்னமாக இருக்கு. அந்த கட்சியோட சின்னமாக இருக்கும்போது அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அது கொடியில பயன்படுத்துவதற்கு தடை இருக்காதுங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. சின்னமாக தான் பயன்படுத்த முடியாது. வேறு ஒருத்தரோட சின்னத்தை நம்ம சின்னமாக பயன்படுத்த முடியாது. பெண்கள் இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வளாகங்கள் இதுக்குள்ளவே இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான ஒரு பாலியல் வக்கிரமத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நிலை என்னவாக இருக்கும்? நீங்க எங்க இருந்தாலும் முதலீடு வரும். அப்படி வந்துச்சுன்னா தான் அது உண்மையான முதலீடு. நீங்க போனதுனால தான் வந்துச்சு அப்படிங்கிற இடம் ஒரு விளம்பரமா இருக்கும். உங்களோட ஆட்சியே விளம்பர ஆட்சி தான். அதில் எந்த அளவுக்கு உங்களால் விளம்பரமோ உங்களை மார்க்கெட்டிங்கும் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி மக்கள் தெளிவாக இருக்காங்க. அந்த தெளிவை நம்ம புரிஞ்சுக்கணும். ஐந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவன தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ திமுக பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு மேம். அது மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் இடையே ஒரு சச்சரவு ஏற்பட்டுச்சு. பிறகு விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்க. அதிமுக தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது ஸ்டாலின் சொன்ன உத்தரவு தான் ரஜினிகாந்த் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புலேருந்து பேசுறாங்க. என்ன நடக்குது மேம் திமுக கட்சிக்குள்ள? ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது அப்படிங்கிறது அதை நம்ம விளையாட்டுத்தனமாகவும் எடுத்துக்கலாம், விபரீதமாகவும் எடுத்துக்கலாம். ஆனா அவர் சொன்னதுலேயே ஒரு கருத்து இருக்குதான், அதை நம்ம மறுக்க முடியாது. உண்மைதானே. அதை ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லணும்னு இல்லை, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே மேடையில சொன்னதுதான். தினம் தூங்கி இரவு தூங்கி காலையில எந்திரிச்சா என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு அப்படிங்கிற தகவலை மேடையில ஒரு முதல்வர் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம அதை குறித்து தான் நாம இன்னுமே மறக்காம அது குறித்து தான் பேசணும். இப்ப இவர் பேசுறதெல்லாம் 2-3 நாட்கள்ல கடந்து போயிடும். ஆனா ஒரு முதல்வராக இருக்கும்போது தன்னுடைய அமைச்சர்களையோ அல்லது தம்ம கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கக்கூடிய கவுன்சிலரை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலையில தவிச்சுக்கிட்டு இருக்காரு முதல்வர் அவர்கள். அதை தான் நம்ம நினைக்கணுமே தவிர, இப்போ ரஜினி அவர்கள் பேசியது அப்படிங்கிறது ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிறது எப்படின்னா, விஜய் அவர்கள் இங்கே கட்சி தொடங்கும் போது அந்த ஒரு மேடையில் அவர் உதயநிதி அவர்களை பற்றி பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. இது இயற்கையாக அமைஞ்சிச்சா அல்லது செயற்கையாக அமைஞ்சிச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் இதில் பலவிதமான உட்கருத்துகள் பொதுவெளியில் மக்களால் பேசப்படுது. அதை நம்ம கவனிக்கிறோம். இல்லை மேம், ஒருவேளை அந்த துணை முதல்வர் பதவி குறித்து தான் ரஜினிகாந்த் ஓப்பன் டாக்காக பேசியிருக்காருங்களா? சீனியர் பர்சன் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஓல்டு ஸ்டூடெண்ட், அதை மையப்படுத்தி தான் சொல்லியிருப்பாருங்களா? யாருக்கு கொடுக்கறது? இல்லை, துணை முதல்வர் பதவி உதயநிதி ஸ்டாலின் தரணும். அதாவது அவர் என்ன சொன்னார்னா, ரஜினிகாந்த் ஒரு கருத்து ஓல்டு ஸ்டூடெண்ட் பெரிய தலைவலி ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சொல்றேன், உதயநிதிக்காக தான் அடுத்த பதவி அது அப்படின்றது நான் சொல்றேன். அந்த அதே மேடையில அவர் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் மிகப்பெரிய புகழாரம் சுட்டியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள், திரு ரஜினிகாந்த் அவர்கள் புகழாரம் சூட்டி இருக்காரு. அந்த இடத்துல இவர்களையும் பற்றி பேசும்போது ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யும். அடுத்து இவங்களை கொண்டுட்டு வராங்கங்கும் போது அதுக்கு சப்போர்ட்டா ஏதாவது பேசுங்கன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். அதை கூட அவர் அதை வெளிப்படுத்தி இருந்திருக்கலாம். அது மாதிரி அதற்கு துரைமுருகன் அவர்களும் சளைத்தவர் இல்லைங்கிற விதத்துல பதில் கொடுத்திருக்காரு. இதனால நம்ம நாட்டுக்கு ஒன்றும் நடக்க போறது கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க தேவையில்லை. மக்கள் மத்தியில இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்காக தான் கருதப்படும். ஏன்னா இது கடந்து செல்லலாம்னு நினைக்கிறேன் நான். ஓகே. அந்த முதல்வர் ஸ்டாலின் முதலீடு இருக்க இன்னைக்கு அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க மேம்? 5 நாட்கள் அங்க தங்கியிருந்து முதலீடு ஈர்த்து வரதா சொல்லியிருக்காங்க. அந்த தரப்புல இருந்து உங்க கருத்து என்ன மேம்?
முதலீடுகளை ஈர்க்கன்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நீங்க நேர்ல போகணும்னோ அல்லது 15 நாட்கள் அங்க தங்கணும்னாலும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரேக் தேவைப்படலாம், அது எதற்காக வேண்டுமானாலும் தேவைப்படலாம், அதை நான் குறிப்பிட விரும்பல. அந்த பிரேக்கை வந்து நீங்க முதலீடுகளை ஈர்க்க அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து மக்களை வந்து ஏமாற்றும் விதமாக இருக்கும். நீங்க எங்க இருந்தாலும் முதலீடு வரும், அப்படி வந்துச்சுன்னா தான் அது உண்மையான முதலீடு. நீங்க போனதுனால தான் வந்துச்சு அப்படிங்கிற இடம் வந்து ஒரு விளம்பரமா இருக்கும். உங்களோட ஆட்சியே விளம்பர ஆட்சி தான். அதுல எந்த அளவுக்கு உங்களால விளம்பரமோ உங்களை மார்க்கெட்டிங்கும் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி மக்களை வந்து மக்கள் தெளிவா இருக்காங்க. அந்த தெளிவை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எப்போ எங்கே போனாலுமே நாங்கள் முதலீடு இட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறத விடுத்துட்டு உங்களுடைய பர்சனல் ரீசன்ஸ்க்காக நீங்கள் வெளிநாடு போகலாம், நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே மேம், இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முதல்வர்னா நம்ம ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு விளம்பரம்லாம் எக்கச்சக்கமாக பண்ணியிருந்தாங்க. அடுத்த பிரதமரே அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் என்ற அந்த மனுபக்கர் வந்துட்டு இங்கே வந்திருந்தப்போ நிகழ்ச்சியில் சிஎம் ஸ்டாலின் தெரியுமான்னு கேட்டதுக்கு அவங்க கொடுத்த ரியாக்ஷனை பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க மேம்? அதெல்லாம் தனி மனிதருங்க, அவங்கவுங்க எதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தது. இல்லை அவர்களுக்கு தெரியவில்லையே அவர்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத பொறுத்து நாம பேச முடியாதுங்க. வேற மாநிலத்துல அவங்களோட விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க அரசியல் குறித்தோ பொழுதுபோக்கு குறித்து எல்லா ஸ்டேட்டில் உள்ளதையுமே எல்லாருமே பார்க்குறோம். இப்போ நாம கூட இருந்தோம்னா பிற மொழி படங்களை விரும்பி பார்க்க தொடங்கிட்டோம். ஸோ சினிமா சம்மந்தப்பட்டவர்களை தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் அரசியல் சார்ந்தவர்களை தெரிவதற்கு வாய்ப்பு குறைவு தான். ஆனால் இவங்க பண்ணின மார்க்கெட்டிங்க்கு இவங்க பண்ணின செலவுக்கு இந்தியா முழுவதுமே இவங்க தெரிஞ்சிருக்கணும் தான். தெரியலங்கிறது அவர்களுக்கே தெரியும். ஆக நாம் இன்னுமே மார்க்கெட்டிங் தேவைப்படுது போல. ஏன்னா ஏற்கனவே 400 கோடி 450 கோடி அதுக்கு மேலே சென்ற எலெக்ஷன்ல செலவு பண்ணாங்க. இன்னும் அதிகமாக செலவு பண்ணாதான் நம்ம பிற மாநிலத்தில் உள்ளவங்களையும் சென்றடையலாம் அப்படிங்கிறது திமுகவுக்கு வேணா ஒரு இன்னும் அடிஷ்னலாக அவங்க செலவு பண்ணுறதுக்கு அவங்க சொன்ன பதில் ஒரு இதாக இருக்கலாம். ஓகே, அப்போ விஜய் வந்துட்டு கட்சி கொடியின் சின்னத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் வந்துட்டு அந்த பாடல் வந்துட்டு வெளியிட்டிருந்தார். அதில் எம்ஜிஆர் அவர்களும் அண்ணா அவர்களும் இடம்பெற்றிருந்தாங்க. அதற்காக வந்துட்டு அதிமுக கூட தான் கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லி இணையத்தில் பரவலாக பேசப்பட்டுச்சு. உண்மைதான் அது கூட்டணி குறித்து கட்சி தொடங்கும் போதே யாரும் முடிவெடுக்க மாட்டாங்க. அப்படி முடிவெடுத்திருந்தாலும் அது நல்ல முடிவு தான், நான் அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா யாரை ஃபாலோ பண்ணி மக்கள் வந்து இன்னைக்கு அதிகமாக யாரை வந்து உன்னத தலைவர்களாக நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது அது அண்ணா அவர்களையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மைதான். அதனால கூட்டணி குறித்தோ கூட்டணி குறிக்காமலேயோ நல்ல தலைவர்களை தான் காமிச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் எடுத்துக்க முடியும். இப்போ 2026 அதிமுக கூட்டணி நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாகி இருக்காங்க. கண்டிப்பா அது உண்மைதானே. ஏன்னா உங்களுக்கு அரித்மெட்டிக் கால்குலேஷன் தானே. ஒவ்வொரு கட்சியோட கட்டமைப்பு, அதில் உள்ள உறுப்பினர்கள், அந்த உறுப்பினர்களை வைத்து தான் நாம் வந்து தேர்தலில் வந்து சில இவங்களுக்கு திமுகவுக்குன்னா இவ்வளோ வாக்கு வங்கி நிச்சயமா இருக்கும், அதிமுகவுக்குன்னா இவ்வளவு வாக்கு வங்கி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்குமே அதற்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது இந்த 2 கட்சிகளுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கு. மற்ற கட்சிகளுக்கு அவங்க வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துலையும் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தனி பெரும்பான்மையாக இன்று வர்றதுக்கு வந்து வாய்ப்பு குறைவு. சொல்லப்போனா கடந்த எம்பி எலெக்ஷன்ல அதிமுக கூட ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமையாம ஒரு நல்ல வாக்கு வங்கி தான் பெற்றிருக்காங்க. திமுக என்ன 21 கட்சிகள் சேர்ந்து தான் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து தான் அந்த வெற்றி, அவங்க தனிச்சு நின்று இந்த வெற்றி அடையலை. அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று தான். அது புதிதாக வரக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலுமே கூட்டணிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை தான் வகிக்கும். அதன் மூலமாகத்தான் வெற்றி பெற முடியும். ஓகே மேம், விஜய் அவர்களின் அரசியல் முன்னெடுப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? சினிமாவில் இருந்துட்டு உள்ளே வராரு, சினிமாவில் நீங்கள் லியோ படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க, அவர் அரசியல் வராருன்றப்போ உங்களோட ஆதரவு இருக்குமா எப்படிங்க மேம்? இப்போ சினிமாவில் வந்து நான் எதிர்த்தது அப்படின்னு சொல்கிறது வந்து சமூகத்திற்காக தான். நம்ம வந்து எப்போவுமே வந்து இன்றைக்கும் சரி இளைஞர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்காதீங்க அப்படிங்கிறத தான் நான் வலியுறுத்திட்டே இருந்தேன். ஏன்னா உங்களை ஒரு சின்ன பசங்க, சின்ன பிள்ளைகள், 10 வயது உள்ள பிள்ளைகள் முதற்கொண்டு உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அதற்கு கீழே உள்ள 3 வயசு 2 வயசு விவரம் தெரிகிறப்பே சினிமா பாட்டு இதெல்லாம் வந்து நாம் இன்னைக்கு ஃபோன் கையில் இருக்கிறதுனால ஒரு பாட்டையோ இதையோ காமிச்சு தான் சாப்பாடு கூட ஊட்டக்கூடிய ஒரு நிலை. அப்படி இருக்கும்போது உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்ல. நம்மளை பார்க்கக்கூடியவர்கள் வீணா போயிடக்கூடாது, எந்த பழக்கத்திற்கும் எந்த கெட்ட பழக்கத்திற்கும் ஆட்பட்டு
பின்பற்றக்கூடாதுங்கிற எண்ணத்தை நீங்கள் வந்து உங்கள் சினிமாவில் நீங்கள் ஏன் வைக்க மாட்டீங்கன்னு நான் கேள்வி எழுப்பியிருந்தேன். அதை நான் இன்றைக்குமே எழுப்புறேன். இப்போ அவர் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தோட டீசர் பார்த்து அப்போ கூட வந்து அந்த டீசரில் கூட மது அருந்துற காட்சி இருக்கிறத பார்க்குறேன். அந்த காட்சி இல்லாமல் அவர்களால் நடிக்கவே முடியாதா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. ஏன்னா காட்சிக்கு தேவைப்படும் போது அந்த இதை காட்சிக்கு தேவைப்படும் போது நடிக்க மாட்டேன்னு சொல்லி 2-3 நடிகர்கள் சொல்லிட்டு தானே இருக்காங்க. கார்த்தி அவர்கள், சிவகுமார் அவர்களுடைய 2வது மகன் கார்த்தி அவர்களா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் அவர்களா இருக்கட்டும், அந்த புகைப்பிடிக்கிற காட்சியில எல்லாம் நடிக்க மாட்டேங்கிறதுல உறுதியா இருக்காங்கல்ல. சரி, இருக்கணும்னா இருக்கலாம்ல. அப்ப அதுலேருந்து அவங்க என்னதான் அறிவுரை சொல்லியிருந்தாலும், அது வேண்டான்னு சொன்னாலும், அதை நான் வந்து ஸ்டைலா குடிச்சு காமிச்சிட்டு, அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு, அந்த மாதிரிலாம் பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து குடிக்காதீங்கன்னு சொல்றது அப்படிங்கிறத விட, இதெல்லாம் இல்லாம ஒரு படத்தில் நடிக்க முடியுமான்னு ஒரு முயற்சி பண்ணலாம். அரசியல் வருகை குறித்து பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா அவர் இன்னும் கொள்கைகளை சொல்லலை. யாருக்காக எதற்காக அவர் அரசியலுக்குள்ள வராரு, எந்த மக்களுக்காக துணை நிற்க போறாரு, அந்த விஷயம்லாம் நமக்கு அவர் சித்தாந்தம் தெரியாது, கொள்கை தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்ப விஜய் அவர்களே அரசியல்வாதியாக இன்னும் நாம பார்க்க தொடங்கலை. ஏன்னா பேசினாதான் அவருக்கு ஒரு பெயரோ கொடியோ வந்து அரசியல்வாதியாக மாத்தாது. அவருடைய உரை, அவருடைய அந்த விரிவான கொள்கை குறித்த விளக்கம், அந்த விளக்கம் மட்டும்தான் அவர் அரசியல்ல அடுத்த நிலைக்கு செல்வாரா அப்படிங்கிறத பத்தி நாம பேச முடியும். இப்ப விஜய் அவர்கள் ஒரு நடிகராகத்தான் பார்க்க முடியும். இப்ப நடிகர்லேருந்து அரசியல்வாதியாக மாறி இருக்காரு. அது என்னவாகும் அப்படிங்கிறது குறித்து இன்றளவுல பேச முடியாது. ஒரு சரியான ஒரு போக்குல போனாருன்னா வெற்றி பெறலாம். விடாமுயற்சியோட இருக்கணும். ஏன்னா எடுத்த உடனே அவங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு கட்சி தொடங்கி நாளைக்கு நான் சிஎம் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பாங்கோட வந்தாங்கன்னா கண்டிப்பாகவே அது வந்து எடுபடாது. இல்ல அவருக்குன்ற ஆதரவுன்றதே கிடைக்காதுங்களா மேம் இந்த மக்களிடையே? ஏன்னா ஒரு சினிமா பிரபலம், அவரு மிகப்பெரிய பிரபலம் இப்போ இருக்கக்கூடிய சினிமா காலகட்டத்துல. அப்படின்றப்போ ஆதரவுன்றதே கிடைக்காதுங்களா அவருக்கு? இளைஞராக அந்த ஆதரவுங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கிடைக்குங்க. இப்ப பிரபலம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரபலத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப குறைவா இருப்பாங்க. அரசியல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல. பிரபலம் அப்படின்னா சினிமா வருதா, இன்னொரு நடிகர் படம் வரும்போது இந்த படத்துக்கு எனக்கு இவரை தான் பிடிக்கும்னு சொல்லி அந்த படத்தை ரசிகர்கள் போய் பார்க்கறதுங்கிறது வேற. ஆனா அரசியல் அப்படிங்கும் போது அவங்க என்ன போராட்டம் செஞ்சிருக்காங்க, என்ன மாதிரி இலக்கோட வந்திருக்காங்க, இதெல்லாம் தெரியாம அந்த ரசிகர் பட்டாளம் கூட சப்போர்ட் பண்ணாது. இளைஞர்கள் கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த திறன் இருக்கும். அரசியல்னா அவங்க என்ன பண்ணாங்க, சினிமா ஓகே சினிமா, ஏன்னா அவர்கள் தான் பெரும்பான்மையா சினிமாவை பாருங்கன்னு நாளுக்கு நாள் சொல்லிட்டு நான் பேசுவதற்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா சினிமாவை சினிமாவாக பார்த்திருந்தால் நீங்க சினிமா நடிகரை அரசியல் தலைவராக எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? இன்றைய காலகட்டத்துக்கு நான் குறிப்பிடுவது எம்ஜிஆர் அவர்களை பற்றி யாருமே பேசவே முடியாது, பேசவும் கூடாது. அவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். அவருடைய திரைப்படங்கள்லையும் சரி, பாடல்கள்லையும் சரி, ஒட்டுமொத்தமாக அவர் மக்களுக்காக, சமூகத்திற்காக, பெண்களுக்காக முழுமையாகவே தன்னுடைய அரசியலையும் சினிமாவையும் சேர்த்து நிறைய பங்களிப்பை கொடுத்தவர். இந்த மாதிரி புகைப்பிடிக்கிற காட்சியிலையோ மது அருந்துற காட்சியிலையோ நடிச்சு எந்த ஒரு படத்துல கூட நடிச்சதில்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பையும் அவர் நிறைய இழந்திருக்கார். அந்த மாதிரி ஒரு நடிகரோட நாம இப்போ இந்த விஜய் அப்படிங்கிற நடிகரை நாம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இன்னைக்கு இவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியல. அரசியலுக்குள்ள வராரு என்ன நோக்கம் அப்படிங்கிறதுலாம் தெரியல. அதனால பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு எல்லாரும் தெளிவாயிட்டாங்க. இன்னைக்கு பெண்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், வாக்காளர்கள் அப்படிங்கிற லிஸ்டே வந்து இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. நீங்க யாரு என்ன எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம யாரும் பிளாங்கா போய் ஓட்டு போட்டு வந்துட மாட்டாங்க. அப்படி போடுவாங்க, அது ஒரு மிக சிறிய சதவீதமாகத்தான் இருக்குமே தவிர அது ஒரு பெரும்பான்மையான சதவீதமாக கண்டிப்பா இருக்காது. ஓகே மேம். விஜய் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாரு மேம். இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன ஒரு பேசப்படுகிறது அப்படின்னா, ஒரு மாநாட்டுக்கான இடத்தையே வந்து தேர்வு செய்ய முடியல, இவர் எப்படி மக்களுக்கான பிரச்சனையை வந்து தேர்வு காணுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முன்னாடி மதுரைன்னாங்க, அதுக்கப்புறம் திருச்சினாங்க, எல்லாமே அமைச்சர்களின் தலையீடு இருக்கு, அதையே சமாளிச்சு வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு தகவலாக வந்துச்சு. எப்படி பாக்குறீங்க மேம்? இல்லைங்க, அதெல்லாம் வந்து தலையீடெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நீங்க ஒரு இடத்தை தேர்வு பண்ணி, சரியான இடத்தை தேர்வு பண்ணி அதற்கு அனுமதி கேட்டால் அனுமதி கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுக்காம இருக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவான சதவீதம் தான் அதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நானுமே அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கேங்க. பெரம்பலூர்ல ஒரு கூட்டம் போடணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கே வந்து அனுமதி மறுக்கப்படுது. எப்பன்னா நிகழ்ச்சி அன்னைக்கு காலையில சொல்றாங்க, நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதாவது ஒரு அசம்பாவித சம்பவங்கள் உங்களுக்கு எதிராக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வருது, ஃபோன் கால்ஸ் வருது, அதனால நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி காவல் நிலையத்திலேருந்து எனக்கு சொல்றாங்க. அப்ப
நான் உடனே சொல்றேன், எனக்கு தானே அசம்பாவிதங்கள், நான் பாத்துக்கிறேன், எதா இருந்தாலும் நான் தான் பொறுப்புங்கிறத நான் எழுதி கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை நான் நடத்தி காமிச்சேன். அதனால ஐயா அனுமதி அப்படிங்கிறத உண்மையாகவே பெறணும் அப்படிங்கிறத பெற முடியும். அந்த இடத்துல இவருக்கு டீம் ஒர்க் யார் பண்றா, யாரு சரியான இடத்த தேர்வு பண்ண முடியாம அவர்களுக்கு திறன் பத்தலை அப்படிங்கிறது தான். ஏன்னா இவருடைய டீம் மிகப்பெரிய அரசியல் அனுபவசாலிகள் எல்லாம் அவருடன் வச்சுக்கல. அதனால கண்டிப்பா இதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம அனுமதி மறுக்கிறாங்கிற காரணத்தையெல்லாம் கொண்டு போக முடியாது. இவங்களோட அனுபவம் இன்மை காரணமாக இவர்களால் ஒரு இடத்தை தேர்வு பண்ண முடியலங்கிறது தான். அங்க எந்த அமைச்சரும் யாரும் எந்த தடையுமே போடவே முடியாது. இதை நீங்க டீல் பண்ணி சரியா கொண்டு போனா யாரோட இன்வால்மெண்ட்டுமே அதில் காட்ட முடியாது. அப்படி காட்டினா நீங்க வாங்க வெளிப்படையா சொல்லுங்க. விஜய் அவர்கள் தான் அரசியலுக்கு வந்துட்டாருல்ல, வெளிப்படையா பத்திரிகையாளர்களை கூட்டுங்க. நான் இந்த இடத்துல மாநாடு போடணும்னு நினைச்சேன், இந்த அமைச்சர் தான் என்ன தடுக்கிறாரு, இவங்க மூலமானதான் தடுக்கிறாங்கன்னு சொல்லி வெளிப்படையா பேச தொடங்குங்க. அது ஒரு நல்ல அரசியல் தானே. நீங்க ஏன் மறைமுகமாக எனக்கு இடையூறு கொடுக்குறாங்க, எனக்கு தடையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ணணும்? நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே ஓப்பனா பேசுங்க. இந்த மாவட்டத்துல இந்த அமைச்சர் தான் எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு வெளிப்படையா சொன்னாதானே நீங்க ஒரு அரசியல் தலைவராக முடியும். அப்ப அதை சொல்லுங்க. அப்ப அதையெல்லாம் சொல்லாம ஒரு மறைத்து மறைத்து பேசிக்கிட்டு எனக்கு இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் அது ஒரு வீரமிக்க ஒரு செயலாகவும் இருக்காது. நிச்சயமாக மாநாடு போடுறதுல அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு காரணம் இடத்திற்கு அனுமதி கிடைக்காததா இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. அவர்களை பொறுத்தவரை எங்க காமிச்சா அதிக கூட்டத்தை காண்பிக்க முடியும், எந்த இடத்துல, அதுலதான் அவங்க தடுமாற்றம் அடைகிறாங்க. அந்த கள ஆய்வு செய்து பார்த்துருக்கலாம், இந்த இடத்துல அமைச்சா எவ்வளவு பேர் வருவாங்க, இல்லை அங்க அமைச்சா எவ்வளவு பேர் வருவாங்க. இது மாதிரி அந்த கள ஆய்வுல அவர்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவங்க முடிவெடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, விஜய் சினிமா விட்டு வெளியில இன்னும் வரலைங்களா மேம்? சினிமாவில் எப்படியும் ஒரு அப்டேட் கொடுப்பாரோ ஒரு படத்துக்கு, அது போலே ஒவ்வொன்றாக அரசியலையும் செஞ்சுட்டு வராரு. இது எப்படி பாக்குறீங்க? அது அவங்கள பிரிக்க முடியாதது தானேங்க. சினிமாவையும் அவங்களையும் கமலஹாசன் அவர்களும் அதே தானே செய்துட்டு இருந்தாங்க. இப்போ கமலஹாசன் அவர்களுடைய அரசியல் பயணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சினிமா படம் மாதிரி தான் இருக்கும். இவர்களும் சினிமா படம் மாதிரி தான் இவங்களுமே எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அது நீங்க யாரோ அது மாதிரி தானேங்க நம்ம செயல்களும் இருக்கும். அதனால அதை நம்ம தப்பா பார்க்க முடியாது, குறையாவும் சொல்ல முடியாது. அடுத்ததான் அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம குறை நிறைகளையே நம்ம பேச முடியும். ஓகே, விளையாட்டுத்துறை சார்பாக நடத்தக்கூடிய அந்த ஃபார்முலா 4 ரேஸ்க்கான கார் ரேஸ் பந்தயத்தை அனுமதி இல்லாமல் இலவசமாக பார்க்கலாம். மக்கள் 8000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் ஏற்பாடுலாம் செஞ்சுருக்கோம், முதல் நாள் காட்சிகள் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க மேம்? கார் ரேஸ்லாம் இப்போ தேவையே கிடையாதுங்க. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இந்த வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க பாருங்க, அதுலயே தென் மாவட்டங்களா இருக்கட்டும், சென்னையிலே இருக்கட்டும், நிறைய பேருக்கு நிறைய நிதிகள் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. அவர்களை மீட்டு கொண்டு அவங்க வாழ்வாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை அரசு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கார் ரேஸுக்காக நீங்க கொண்டு போய் பணத்தை செலவிடுறது அப்படிங்கிறது அது ₹1 இருந்தால் கூட அது வீண் செலவா தான் நான்லாம் பார்ப்பேன். ஏன்னா இங்க மக்கள் பல திட்டங்கள் இல்லாம இருக்காங்க, பல பிரச்சனைகள் இருக்காங்க. இயற்கையே இங்க சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கான ஒரு தற்காப்பு விஷயத்துல கூட இங்க நிறைய இடத்துல கோளாறுகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரோடெல்லாம் கூட சரியா போடுறது இல்லை. இன்றைய ஆட்சி முறையில எல்லா இடத்துலையுமே பல குறைபாடுகள் இருக்கு. பேருந்து பாருங்க, மழை பெஞ்சா அதுல பயணம் செய்ய முடியல, நிறைய இருந்துட்டு இருக்கும் போது, ஏன்னா அந்த செலவுக்கு நீங்க ஒரு 50 பஸ்ஸை நீங்க சரி பண்ணலாமே, ஒரு 50 பேருந்துகளை சரி பண்ணலாமே. இன்னும் நாளையிலேருந்து இந்த பேருந்து போக்குவரத்து சங்கம்லாம் போராட்டம் பண்ண போறாங்க, அவங்க போராட்டத்துக்கு ரெமெடி பண்ணலாம். எவ்வளவோ இருக்கு, மக்கள் பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது கார் ரேஸுக்கு நான் இலவசம் கொடுக்குறேன், இலவசமா பார்க்க வைக்கிறேன், கார் ரேஸ் இது ஒரு பணக்கார விளையாட்டுங்க. இந்த பணக்கார விளையாட்டை நோக்கி இதை பார்த்துட்டு இருக்க அளவுக்கு இங்க பெரும்பான்மையான மக்கள் இல்லை. வேணா இருக்கலாம், ஒரு பணக்கார வர்க்கத்தினர் இருக்கலாம், அது ஒரு மிகச்சிறிய சதவீதத்தினர் தான் அந்த நிலையில இருக்காங்களே தவிர, இன்றைக்கு வாழ்க்கையை எப்படா ஓட்டுறது, இன்னைக்கு எப்படி 3 வேளை சாப்பிட்றதுங்கிறதே மிக சிரமமான சூழ்நிலையில பலர் ஓடிட்டு இருக்காங்க. விலைவாசி அவ்வளவு உயர்வு. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு 4 பேர் 5 பேர் உள்ள குடும்பத்துல சாப்பிடணும்னா குறைந்தபட்சம் ₹600-700 வேணும். அரிசி, மளிகை ஜாமான் மற்ற 3 வேளை சாப்பிடணும்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்வுல இருந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க கார் ரேஸ் இதெல்லாம் பற்றி பேசுறது
தேவையற்ற வேலையாகத்தான் நான் பார்க்கிறேன். இல்ல விளையாட்டுத்துறையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி உதயநிதி ஸ்டாலின் கொண்டு போயிட்டு இருக்காருல இளைஞர்கள் மத்தியில. நீங்க விளையாட்டுத்துறையை அடுத்த நிலைக்குன்னா நீங்க தயார் பண்ணுங்க. ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்குறதுக்கு தமிழகத்திலிருந்து தகுதியுடையவர்களுக்கு நீங்க நல்ல பயிற்சி கொடுத்து அவர்களை தயார் செய்து அடுத்த முறை ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்க வைங்க. இன்னும் பல விளையாட்டுகளுக்கு போறாங்க, உலக அளவில் பல பந்தயங்கள்லாம் நடக்குதுல்ல. அதுல நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுங்க, உணவு கொடுங்க, அவர்களுக்கு போதிய பயிற்சி கொடுங்க, அவர்களுக்கு சரியான வாழ்க்கை சூழ்நிலையை கொடுங்க. இன்னைக்கு நல்லா விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இருக்கக்கூடிய வீட்டை போய் பாருங்க, அவர்கள் உண்ணக்கூடிய உணவை பாருங்க. நீங்க எதெல்லாம் நம்ம விளையாட்டுத்துறையை மேம்படுத்தணும்னா விளையாட்டு வீரர்கள் இங்க நல்லா இருக்கணும். முதல்ல அந்த விளையாட்டு வீரர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யுங்க. அதை விட்டுட்டு நீங்க கார் ரேஸ் அப்படிங்கிறது விளையாட்டுத்துறையை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போற விஷயமே கிடையாது. எல்லாராலையும் கார் ரேஸ் பண்ண முடியாது. ஆனா இங்க நல்ல ஓட்டப்பந்தயத்துல வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஓட்டப்பந்தயத்துல சிறந்த வீரர்களும் வீராங்கனைகளும் இருக்காங்க. எல்லா விளையாட்டுகளையுமே நீங்க இண்டிவிஜுவல் கேம்ஸ்லையும் சரி, குழு விளையாட்டுலையும் சரி, மிக திறமையானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவர்களை எல்லாம் தேர்வு செய்து அவர்களுக்கு இன்னும் சிறப்பான பயிற்சி கொடுங்க. அவர்களுக்கு பயிற்சி போதலையா, ஏன் பதக்கம் வாங்கல அப்படிங்கிற இடத்த நோக்கி போங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் பதக்கம் வாங்கலை அப்படிங்கிற இடத்த நோக்கி போய் அவர்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத நோக்கி போய் அதுதான் அடுத்த நிலைக்கு போகிறது. அதை விட்டுட்டு அந்த தயவு செய்து திமுக இந்த விளம்பரத்தை நிறுத்திக்கிங்க. உங்களுடைய விளம்பரத்தினால இங்கே ஒன்றுமே நடக்கலை. மக்கள் அவதியுற்று ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இருக்காங்களே தவிர உங்களுடைய விளம்பரம் அப்படிங்கிறதுனால வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த விளையாட்டு போட்டிக்கு என்னதான் எதிர்ப்பு வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் ஆதரவு தான் கொடுக்குறாங்க மேம். சென்னை மேம்படும், அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செஸ் போட்டி நடத்துறது பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பிரபலம் அடைஞ்சிச்சு உலகத்திலேயே அப்படின்னு சொல்றாங்க. அது போல இந்த கார் ரேஸ் போட்டியும் பிரபலம் அடையும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு ஜிங்ஜா கொட்டுறது தான் அவங்க வேலையா இருக்கு. அவங்களுக்கு தான் வேலை. எது செஞ்சாலும் என்ன செஞ்சாலுமே அதுக்கு மரியாதை, அரசியல் மரியாதை, அரசியல் நாகரிகம், அதை பூசி எப்படி முழுகிறது, அதை எப்படி நாம சரி செய்யறது அப்படிங்கிற விதத்துல தான் கூட்டணி கட்சிகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தன்னுடைய சுயநலத்திற்காக அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது, அதனால அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியில இருக்கும்போது கார் ரேஸ் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க விவசாயிகள் அவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டு இருக்கிற நிலையில தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இருக்கணுமே தவிர கார் ரேஸ் நடத்தினா மேம்பாடு அடையும். என்ன சென்னைக்கு என்ன குறைச்சல் எங்க தெரியல, என்ன குறை இங்க இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஒன்றும் சென்னையை இந்த கார் ரேஸை கொண்டுட்டு வந்து தான் மேம்படுத்தணும்னோ புகழ் பெற வைக்கணும்னா அவசியமே இல்லை. சென்னை அப்படிங்கிறது உலக அளவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மாநகரமாகத்தான் இருக்கு. இதை நீங்க இந்த மழையில அப்படியே மிதந்துச்சே சென்னை, இது ஒரு அவமானம் இல்லையா? அந்த அவமானம் நடக்காம பாத்துக்குங்க, அதுவே போதும். நீங்க சென்னையை மேம்படுத்துறதுன்னா அதோட சூழ்நிலையையும் டிராஃபிக்கு, மழை காலத்தில் சென்னையோட நிலை, இது போன்ற நிலைகளை எப்படி மாற்றுறது, எப்படி தரமான பாலங்களை அமைக்கிறது, எப்படி தரமான சாலைகளை அமைக்கிறது, எப்படி சரியான நீர்வழி அந்த வழித்தடங்களை அமைக்கிறது, இதையெல்லாம் பார்த்து நீங்கள் மேம்படுத்தினாதான் அது சென்னையை நீங்கள் மேம்படுத்துறதை தவிர கார் ரேஸ் நடத்துறதும் இன்னும் அதுக்கடுத்து இன்னும் மிகப்பெரிய பணக்காரர்கள் விளையாடக்கூடிய வேற ஏதாவது ஒரு விளையாட்டை கொண்டு வந்து விளையாடுறதுனாலையோ சென்னை மேம்பட்டுறாது. அது உங்களுடைய கற்பனை தான். அது கற்பனை மட்டுமல்லாமல் அதில் ஏதோ ஒன்று இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சிடும் மக்களுக்கே. அவர் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான நிறைய இருக்கலாம், அதற்காக அவர் செய்யக்கூடியதா கூட இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச கேமா கூட இருக்கலாம். இல்ல யாருக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கும் வகையில் இந்த மாதிரி கார் ரேஸ் போட்டி உதயநிதி அவர்களுக்கு பிடித்த விளையாட்டாக இருக்கலாம். அது ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய செயல்கள், ஒதுக்கப்படுற நிதி எல்லாமே குடும்பத்திற்கு ஒதுக்கப்படுவது போலதான் ஒதுக்கப்பட்டு இருக்கு திமுக ஆட்சியில். அதனால இதுலேயும் கண்டிப்பா இருக்கும், ஏதாவது ஒண்ணு நிச்சயமா இல்லாம இருக்காது. இதை போக போக மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், மக்கள் கேட்கணும், எல்லாருமே கேட்கணும். நாங்க இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோம், இன்னைக்கு கரண்ட் அடிக்கடி போகுது, ஏன் போகுது? இன்னைக்கு பவர் கட்னால கஷ்டப்படுறோம், மின் தடை ஏற்படுது, தொழில் நிறுவனங்கள்லாம் பாதிக்கப்பட்டு, சிறு குறு தொழில்கள்லாம் மூடிட்டு போறாங்க, மின் கட்டண உயர்வு அதிகமாயிட்டு, சொத்து வரி உயர்வு வந்துருச்சு, எல்லா வரியும் உயர்த்திட்டீங்க. இந்த பக்கம்லாம் பார்க்காம நீங்க சொகுசா இருக்கிறதுக்கும் சொகுசு விளையாட்டு எல்லாம் நீங்க விளையாட வச்சு விளையாட்டுத்துறையை மேம்படுத்தணுமான மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். ஓகே. மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களிடையே அந்த போராட்டம்ன்றது அதிகரிச்சுட்டே வருது நாளுக்கு நாள். மம்தா அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாக்குறீங்க? என்ன நிலவரம் அவங்க நிலவிட்டு இருக்காங்க? அதாவதுங்க, ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை நாம விவரிக்கவே மனசு கஷ்டமா இருக்கு.
ஒரு மருத்துவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு, படிச்சுட்டு இருந்த முதுநிலை படிச்சிருந்த மருத்துவருக்கு. இதில் வந்து அரசியலாக்குறதுக்கு விட நம்ம பெண்கள் பாதுகாப்பு குறித்து தான் நாம் பேசணும். பெண்கள் வந்து இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வளாகங்கள் இதுக்குள்ளவே இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான ஒரு பாலியல் வக்கிரமத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நிலை என்னவாக இருக்கும்? பெண்கள் வந்து எப்படி இங்கே பாதுகாப்போட வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிடுது. இப்போ பெண் பிள்ளைகளை வெளியிலேயே விட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு, அப்போ இதை எப்படி நம்ம தடுக்கணுங்கிறத நோக்கி தான் நம்ம பேசுகிறோம். இதில் போராட்டங்கள் அதெல்லாம் வந்து நிச்சயமாக குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்குற வரைக்கும் அந்த போராட்டங்கள் தேவையான ஒன்று தான். அந்த போராட்டங்கள் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அது இல்லைன்னா அப்படியே சுணக்கமாகி அப்படியே கிடப்பில் போட்டு விசாரணையெல்லாம் தள்ளி போட்டு அதில் யாராவது விஐபிகள் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா அவர்கள் தப்பிக்க வைக்கப்பட்டு இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கண்டிப்பாக மக்களுடைய போராட்டங்கள், மாணவர்களுடைய போராட்டங்கள்லாம் கண்டிப்பாக தேவை. அதை நான் மறுக்கலை. அந்த இடம் நிச்சயமாக வேணும். அதே சமயத்தில் சட்டத்தில் என்ன மாதிரியான தண்டனைகளை எவ்வளவு காலகட்டத்துக்குள்ளே கொடுக்கணும்? விரைவு நீதிமன்றங்கள் இருக்குது பெண்களுக்காக தீர்ப்பு வழங்குறதுக்கு, குழந்தைகளுக்கு போக்சோ போன்ற வழக்குகளுக்கெல்லாம் விரைவு நீதிமன்றங்கள் வச்சுருக்காங்க. இந்த விரைவு நீதிமன்றங்களில் குறைந்தபட்சம் 3 மாதத்திலிருந்து 6 மாதத்துக்குள்ள முழுவதுமாக இந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்லி முடிச்சிடணும். ஏன்னா கால அவகாசம் அப்படிங்கிறது ஒரு குற்றவாளி தப்பித்து கொள்வதற்கான பல்வேறு வழிகளை ஆராய்ச்சி செய்து அந்த சட்டத்தில் ஓட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அது மூலமாக தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. அந்த இடத்தை பாலியல் வழக்குகளுக்கு கொடுக்காதீங்க. 6 மாத காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக போதுமான காலம்தான். ஒரு மிகப்பெரிய குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா தடய அறிவியல் மூலமாக உண்மையான குற்றவாளியை மருத்துவபூர்வமாகவே கண்டுபிடிக்க முடியும். அப்படி நீங்க உறுதி செய்யப்பட்ட குற்றவாளிக்கு கூட தண்டனைகளை நீங்க 6 மாதத்துக்குள்ள வழங்குறது இல்லை. இவன் தான் இந்த குற்றம் செஞ்சான்னு தெரிஞ்சா கூட அதற்கே தீர்ப்பு சொல்ல 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் ஆகுது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும். உடனடியா தண்டனை கிடைக்குது, அதுவும் கடுமையான தண்டனையா இருக்கு. அந்த தண்டனை நீங்க புதிதாக கூட ஒரு சட்டத்தை இயற்றலாம். அரபு நாடுகளில் உள்ளது போலவே நம்ம வந்து ஒரு சட்டத்தை இயற்றி கூட இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு நாம அமெண்ட்மெண்ட் கூட கொண்டுட்டு வந்தா நல்லா தான் இருக்கணும் நாங்கள்லாம் நினைக்கிறோம். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சுட்டு ஒவ்வொரு அம்மாவுக்கும் என்ன ஆகுமோ ஒரு 8 மணி நேரம் அந்த பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்குள்ள மனசு பதறது, வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள பதறது, இதெல்லாம் வந்து மிகவும் மோசமான ஒரு மனநிலையை, பெண்களுக்கு மன அழுத்தத்தை, ஆண்களுக்கும் தான், பெண்களுக்கு மட்டும் இல்லை, பெண் பிள்ளைகளை பெற்ற தகப்பன்களுக்குமே சொல்றேன், தாய்களுக்கும் தகப்பன்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுக்குது. இதற்கு சட்டத்தின் மூலமாக தீர்வு காண்றது தான் ஒரு நிரந்தரமான தீர்வாக அமையும். மற்றது எதுவுமே நிரந்தரமான தீர்வாக அமையாது. பெண்கள் அதிக பேர் அதிகாரத்துக்கு வரணும், அரசியலுக்குள்ள வரணும், ஆளுமைகளாக மாறணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு ஆய்வு. ஏன்னா எந்த இடத்துல வந்து பெண்கள் ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற இடத்துல நோக்கி பார்க்கும்போது அதிகாரமிக்க இடங்கள்ல பெண்கள் நிறைய பேர் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம உணர்றோம். அந்த அப்படி அதிகாரமிக்க பெண்களாக இருக்கக்கூடியவர்களே அதற்குமே அதிகாரம் படைத்த ஆண்கள் டிபார்ட்மெண்ட்லேயே பாலியல் கொடுமைகள் பண்றாங்க, அந்த துறையிலேயே. அப்ப அதையும் நாம பார்க்குறோம். ஒட்டு மொத்தமாக பெண்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா வெளிப்படையாக தனக்கு நடக்கக்கூடிய இது மாதிரி கொடுமையான சம்பவங்களை வெளியில வந்து சொல்ல தொடங்கணும். அது யாரா இருந்தாலுமே சரி, அதை சகித்துக்கிட்டு போகாம, பயந்துக்கிட்டு போகாம, இது வந்து நம்ம வெளியில சொன்னா நமக்கு அசிங்கம்னு நினைக்காம நீங்க துணிச்சலாக, அது வந்து ஒரு சினிமா துறை சார்ந்த நடிகையாக இருக்கலாம், வேறு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவங்க துணிச்சலா வந்து என்னை வந்து இது மாதிரி துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க வெளிப்படையா சொல்ல தொடங்கும் போதுதான் ஒரு பயம் ஏற்படும் ஆண்களுக்கு. இது ஆண்கள் பெண்கள்ங்கிறத விடுங்க, இப்போ 2 பாலுக்குமே பொருந்தும் அப்படிங்கிற வகையில் இன்னைக்கு நாடு மாறிட்டு, அதனால இந்த பக்கமும் சொல்ல வேண்டிய நிலை. சில பெண்களும் சில ஆண்களுக்கு இடையூறுகள் கொடுக்க தொடங்கிட்டாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். இருந்தாலும் அதிகமான பேரில் வந்து ஆண்கள் தான் பெண்களை துன்புறுத்துறாங்க, அதை மையப்படுத்தி சொல்கிறேன். அதனால் இதில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, இது அடுத்தவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து வெளில சொல்லணும். அப்போ தான் அது நடக்காது. நீங்கள் மறைக்க அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சட்டமும் அதுக்கு நான் சொன்னபடி துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, சட்டம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அப்படின்னாம அது சட்டம் கொடுக்குற தண்டனையை தாண்டி தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல்ன்றத ஒரு மாநிலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு மேம், செய்திகளாக பார்க்க முடிகிறது. நிரந்தர தீர்வுன்னு என்னதான் மேம் இருக்கு? இல்லை, நிரந்தர தீர்வு நான் சொன்னது போலங்க, 6 மாதத்துக்குள்ள நீங்கள் தண்டனை கொடுக்கறத எல்லா இந்தியா முழுவதுமே அமல்படுத்திட்டா நிச்சயமா இது ஒரு நல்ல தீர்ப்பாக தான், நல்ல ஒரு முறையாக தான் இருக்கும். ஏன்னா நான் சொல்றது போல உண்மை குற்றவாளி தப்பிச்சிடறான்.
நீங்கள் குற்றத்தை அந்த டியூரேஷன் அதிகமாக தீர்ப்பு வழங்குறதுக்கான கால அவகாசம் அதிகமாக அங்கே நிறைய குற்றப்பத்திரிக்கையே தயார் செய்ய மாட்டாங்க. சில நேரங்களில் குற்றப்பத்திரிக்கை தயார் செய்வதற்கே 3 மாதத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிறாங்க. அப்போ அதற்கு மேலே விசாரணை அதற்கு மேலே எல்லாம் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி இது ஒரு டூ லாங் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அது ஒரு நீர்த்து போயிடுது. அந்த சம்பவமே நீர்த்து போயிடுது. அந்த நீர்த்து போன சம்பவத்துக்கு சரியான தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. நான் சொல்றது போல துரிதமான நடவடிக்கையும் சட்டத்தில் திருத்தமும், இன்னொன்று அந்த தவறு செய்யக்கூடிய ஆண்கள் அப்படிங்கிறவங்க வெளியில வந்தாலும் இவங்க பாலியல் குற்றவாளிங்கிறது உலகத்துக்கு தெரிய வைக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ஏதாவது நீங்கள் போட்டுருங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது ஏன் சொல்கிறேங்கிறது அது உண்மை. அவன் ரோட்டில் நடக்கும்போது அவன் இந்த குற்றவாளின்னு தெரியாது. வேற ஒரு திருடன் பிக் பாக்கெட்டு இந்த மாதிரினா கூடங்க பணத்தோட போனதுன்னு முடிச்சுக்கலாம். ஆனால் இவங்க உளவியல் ரீதியாக மனநோயாளிகளாக இருப்பாங்க. அந்த மனநோயாளிகளை ஒரு முறை நீங்கள் சின்ன தண்டனை கொடுத்து வெளியில் அனுப்பிட்டீங்கன்னா அவன் உடனே திருந்தி அவன் பாலியல் குற்றமே செய்ய மாட்டாங்கிறது கிடையாது. அவன் மீண்டும் அதை தவற செய்ய முற்படுவான். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திற்கு அவன் இந்த சம்பந்தமான ஒரு குற்றவாளிங்கிறத காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை சட்டம் கொடுக்கணும். அந்த தண்டனையில் அதுவும் ஒரு தண்டனையாக இருக்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணுவான், இந்த நம்ம தப்பை செஞ்சோம்னா நாம் இந்த குற்றவாளியாகவே தான் வாழ்நாள் முழுவதும் வாழ முடியும் அப்படின்னு. இப்போ இங்கே ஒரு பச்சை குத்திடுறாங்கன்னு வச்சுங்களேன், இருந்துட்டு போட்டான், தப்பு செஞ்சான் தானே, அதனால தானே அது குத்துறாங்க. அப்போ ஆகா நம்ம வாழ்நாள் முழுவதுமே இந்த தண்டனையோட தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று அவனுக்கு அந்த பாடத்தை கொடுக்குற மாதிரி அமையணும். இப்போ விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் திரைக்கு வர இருக்கிறது மேம். அதுக்கு விநியோகஸ்தகர்லாம் முறையிட்டிருக்காங்க, அதிகாலை காட்சி வேணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கூறியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நார்மலாகவே நாங்கள்லாம் அதிகாலை காட்சிகள்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா இரவு நேரங்கள்லேயே கூட்டமாக கூடிக்கிறது, மது பழக்கத்துக்கு அடிமையான இளைஞர்கள், மது பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அந்த இரவு நேர பொழுதை கழிக்கிறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. காட்சிகளை நீங்கள் பகலில் வைக்கலாம், 4 மணி அப்படிங்கிறது தேவையில்லை, 8 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே காட்சி வைக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. இதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய திரைப்படங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்துக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறது தெரியல. ஆனால் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவரோட கருத்து எப்போவுமே. ஏன் மேம், ஒரு சீக்கிரம் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அதிகாலையிலேயே சென்று. என்ஜாய் பண்ணி விடிய காலம் பார்க்கறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க. சினிமா எப்போ பார்த்தாலும் சினிமா தானே, விடிய காலம் என்ன வேறு படமாக ஓட போகுது. அதனால எப்போ பார்த்தாலும் சினிமா தான். அதனால என்ஜாய் பண்ணுறது அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறது மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது, இடையூறாக இருக்கக்கூடாது. அதை தான் நான் சொல்கிறேன். அந்த பொதுமக்களுக்கு இடையூறாக அமைவதற்கான வாய்ப்பாக அமையும். ஏன்னா 2-3 விஷயம் இருக்குது. விடிய காலத்தில் நிறைய பேர் பணிக்கு செல்பவர்களும் இருக்காங்க. ஏன்னா விடிய காலம் 4 மணிங்கும் போது அவங்க 4 மணிக்கு மட்டும் அங்கே வர்றதில்லை. அங்கே இரவு 1 மணிலேருந்தே அந்த இடத்துல கூட்ட நெரிசல் மிகுந்ததாக இருக்கும். அசம்பாவிதங்கள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இன்றைக்கு கண்மூடித்தனமாக நிறைய பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுனால நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கோம். அனுதினம் எத்தனையோ கொலைகள் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்போ அங்கே மது அருந்திட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த அளவுக்கு போலீஸ் இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு போலீஸும் இல்லை. அவர்களுக்குமே இங்கே தட்டுப்பாடு தான். எல்லாருக்கும் இதான் வேலையா, விடிய கால காட்சியை போட்டுட்டு அவங்களுக்குலாம் போய் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டா காவல்துறை இருக்க முடியல. அந்த அளவுக்கு காவலர்கள் இருக்காங்களான்னா இல்லை, அங்கே டிமாண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாமல் அனாவசியமாக ஒரு பிரச்சனைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அனுமதி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது நான் இந்த படம் அந்த படங்கிறதுக்காக சொல்லலை. பொதுவாக எந்த திரைப்படமாக இருந்தாலுமே இந்த விடியகாலை காட்சி அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்றுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அந்த விஜய் கட்சி தொடர்ந்ததை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த கட்சி கொடியில் இருக்கக்கூடிய அந்த யானை சின்னத்துக்கு பகுஜன் கட்சி ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால இன்னைக்கு தேர்தல் ஆணையத்திலையும் வழக்கெல்லாம் தொடர்ந்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு கட்சியிலோட சின்னமாக இருக்கு. அந்த கட்சியோட சின்னமாக இருக்கும்போது அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அது கொடியில பயன்படுத்துவதற்கு தடை இருக்காதுங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. சின்னமாக தான் பயன்படுத்த முடியாது, வேறு ஒருத்தரோட சின்னத்தை நம்ம சின்னமாக பயன்படுத்த முடியாது. அதாவது எல்லா இடங்களிலையுமே ஏதாவது ஒன்று இந்த டிவிக்கேன்னு பேர் வச்சாங்க. ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு பிழை, ஒரு இக்கு வைக்கணும், ஒரு பிழை ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பிழை இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டாஸ்மாகில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க காவல்துறை சார்பாக. ஓட்டுநர் குடிக்க வந்திருக்காங்கன்னா, ஓட்டுநர் மாற்று ஓட்டுநர் இல்லைன்னா அதுக்கான பாரியை எதிர்கருத்து, அதாவது அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்ணி கொடுக்கணும், அவர் வீட்டுக்கு சேஃபாக போகிற மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. உங்கள் கருத்து என்ன மேம்? இல்லை, இதான் திராவிட மாடல் தானே.
இது ஒட்டுமொத்தமாக இதுதான் திராவிட மாடல். அவங்க சொல்லலை, அவங்க எஜமான் சொல்லியிருப்பாங்க, திமுக அரசு சொல்லியிருக்கோம். ஏன்னா திமுகவுடைய கொள்கை கோட்பாடே வந்து மதுவை எப்படியெல்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறது, கல்யாண மண்டபத்துக்கு எடுத்துட்டு போறது, விளையாட்டு மைதானத்துக்கு எடுத்துட்டு போறதுன்னு எல்லா இடங்களுக்கும் எடுத்துட்டு போறது தான் அவர்களுடைய இலக்கு. அந்த இலக்கு அப்படிங்கும் போது அதுல ஏற்படக்கூடிய சில விஷயத்த வந்து ரெக்டிஃபை பண்றாங்க. நீங்களே டிரைவர் போட்டு கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வேறு என்னென்ன வசதிகளாக தான் அவங்களுடைய முழு சிந்தனையுமே வந்து இந்த 90 ml வாங்க கஷ்டப்படுறாங்க, இப்போ டெட்ரா பாக்கெட் அதுக்கு தான் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறோம், 90 mlக்காக காத்திருக்கிறாங்க, அவங்க இன்னொருத்தரை நம்பி இருக்கிறாங்க. இங்கே இன்னொருத்தரை நம்பி பசி பட்டினியாக சாப்பாடு இல்லாமல் மக்கள் நிற்கிறாங்க, அதை பற்றிலாம் அவங்க பேசுறதில்ல. இன்னொருத்தரை நம்பி கட்டிங் சாப்பிட முடியாமல் தவிக்கிறாங்களாம், அதை குறித்து அமைச்சர் பேசும்போது எவ்வளவு வேதனையோட பேசுறாரு. அப்ப இவர்களுடைய பொதுவான ஒரு குறிக்கோள் குடியை எல்லாரும் பக்கமும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது. அதனால இன்னும் சலுகைகள் கூட ஆரம்பிப்பாங்க. இன்னும் என்னென்ன சலுகைகள் வேண்டுமோ ஆரம்பிப்பாங்க. அடுத்து ஆன்லைன்ல ரொம்ப சுலபமான முறையில் மது வீட்டுக்கு வீடு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு தனி கவுண்டர் வச்சு கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க, மாணவர்களுக்கு தனி கவுண்டர் வச்சு கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கூட வாய்ப்பு இருக்கு. திமுகவோட திராவிட மாடல்ல வந்து இந்த மது அப்படிங்கிறது இதுதான். இந்த மாதிரி முறையில் அவங்க பரப்பி எடுத்துட்டு போய் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே சீரழித்து சின்னாபின்னமாக்கி அந்த குடி அப்படிங்கிற விஷயத்தினால தமிழ்நாடே அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை எங்கேயாவது குறைக்கிறதுக்கு ஏதாவது பண்றீங்களா, இதை எங்கேயாவது கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்றீங்களா அப்படின்னா ஒண்ணுமே பண்ணலை. இதை வளர்க்குறது எப்படி, இதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னும் அதிகமான வரும், இன்னைக்கு 45,000 கோடி, நாளைக்கு 50,000 கோடி, நாளைக்கு 60,000 கோடின்னு இதை எப்படி வந்து உயர்த்த முடியுங்கிறத நோக்கி தான் உங்களுடைய பயணம் இருக்கு. 23 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 3,000 கோடி கூட இல்லாத ஒன்று எப்படி இத்தனை மடங்கு அதிகமாகும், எப்படி அதிகமாகும்? அப்போ அதிகமாக இருக்குன்னா அதில் இன்றைக்கு திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே மக்களுக்கு எதிரானதாகவும் அவர்களுக்கு சாதகமானதாகவும், அதாவது திமுகவினருக்கும் திமுக குடும்பத்தினருக்கும் சாதகமானதாகவும் தான் இருந்துட்டு இருக்கு. இல்லை, அரசு பொறுப்பேற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருளை வந்துட்டு ஊக்குவிக்கிறதுலாம் அரசு வந்து கவனம் செலுத்திக்கிறதா மேம்? தினமும் பார்த்தீங்கன்னா கஞ்சா கடத்தல வந்து பிடிச்சேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தெரியாம நடக்குதுங்களால எப்படி மேம் எந்த நோக்கி இளைஞர் சமுதாயம் போயிட்டு இருக்கு மேம்? தெரியாம நடக்குதுன்னு நம்ம சொன்னோம்னா இவர்களுக்கு நிர்வாகத்திறன் பத்தலன்னு ஆயிடும். இவர்களுக்கு தெரியாம நடக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை எங்களுக்கு தெரியாம தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லுங்க. அப்படி சொன்னாங்கன்னா இவர்களுக்கு நிர்வாகத்திறன் இல்லை. தெரிஞ்சே நடக்குது அப்படின்னா ஆமாம் தெரிஞ்சுதான் நடக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான மாமூல் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை மரணத்திலேயே ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்க கள்ளச்சாரம் காய்ச்சப்படுது, அவர்கள்ட்ட எவ்வளவு மாமூல் வாங்கணுங்கிற லிஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாமூல் வாங்குற லிஸ்ட் வந்து காவல் நிலையத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது தெரிஞ்சுதான் நடக்குது. அதை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கல நீங்க, காவல்துறையினர் அதை தடுக்கணும்னு நினைக்கல. அதே மாதிரி திமுகவும் ஒத்துழைப்பு கொடுக்குது. ஏன்னா இந்த குற்றங்களை பெரும்பான்மையாக செய்யக்கூடியவர் திமுகவினராக இருக்காங்க. நாம் ஒன்றும் பொய் சொல்லலைங்க. ஜாஃபர் சாதிக் உட்பட இன்னும் பல பேர் பல மாவட்டங்களில் இதைத்தான் தொழிலாக, போதைப் பொருள் கடத்தலை தான் தொழிலாக, பிரதான தொழிலாக வச்சு நடந்துட்டு இருக்கிறதுனால காவல்துறையினர் நேர்மையான காவல்துறையினராக இருந்தால் கூட ஆளுங்கட்சியோட அழுத்தத்தின் காரணமாக அவர்களை பிடிக்க முடியாமல் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்போ போதைப் பொருளை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல இருக்க வேண்டியவங்க போதைப் பொருள் விற்பனையில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அப்புறம் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இது ஒரு நாடகம். இவர்களுக்கு தெரியும், ஆஹா நம்ம ஆளுங்க தான் இதை நிறையா செய்கிறாங்க, அப்போ என்ன பண்ணுவோம், 2.0 3.0ன்னு சொல்லி நம்ம பெயர்களை கொடுப்போம். நம்ம வேட்டை அப்படியே வேட்டைன்னு சொல்லி நீங்கள் அனுதினம் வேட்டையாடிட்டே இருக்குங்க. வேட்டை குறையவே இல்லையே, அது எப்படி வேட்டையாக இருக்கும்? அப்போ நீங்கள் பிடிக்கிறதுங்கிறது வெறும் 5%, பிடிக்காம இருக்கிறதுங்கிறது 95%. அப்படித்தானே எடுத்துக்கணும். உண்மையான வேட்டைன்னா என்ன அர்த்தம்? ஒரு வேட்டை செஞ்சீங்க, முடிச்சிட்டீங்க, காட்டில் உள்ள எல்லா விலங்குகளையும் அழிச்சிட்டோம், வேட்டையாடிட்டோம்னு சொல்லுவாங்க. உங்களால் அந்த வேட்டையை ஆட முடியல. ஏன்னா நீங்கள் பிடிக்கிறவங்க எல்லாமே அந்த சில்லறைக்கு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். அவர்களோட ஹெட் யாரு? அந்த ஹெட்டை நோக்கி உங்களால் போகவே முடியாது. ஏன்னா அது உங்கால். அந்த ஹெட் யாருன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கட்சி சார்ந்தவர்களாக இருக்காங்க. அதனால் இவர்கள் முழுமையாக போதைப் பொருள் விற்பனைக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இன்னைக்கு உருவாயிருக்கு. இதை தடுக்கணும் அப்படின்னா மக்கள் தான் எழுச்சி கொள்ளணும். மக்கள் முயற்சி செய்து எல்லாருமே வந்து என்ன பயமுறுத்துறாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த இந்த தவறு நடக்குதுன்னு போய் சொல்றதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில கூட இங்க கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்கன்னு சொன்னவங்கள காவல்துறையினரே கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களிடம் போய் மாட்டி கொடுத்துருக்காங்க.
என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க, இந்த புகார் வந்திருக்கு, அவங்க உடனே மிரட்டுறது. நீ என்ன அப்படியா இப்படியா, நீ குடும்பத்தோட இருக்க முடியுமா, இந்த மாதிரியே பேசி இந்த மாதிரி ஒரு அச்சத்தையும் பயத்தையும் மக்கள் மத்தியில ஏற்படுத்துறதுனால இந்த போதைப் பொருள் புழக்கம் என்னைக்குமே இருந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி.